வணக்கம் பிரியகுமார். வணக்கம் சுரேன். சமீபத்தில் டிவிக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ரொம்ப முக்கியமான சட்ட ஒழுங்குக்காக ஒரு போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அது பேசும் பொருளாக மாறுறதுக்கு முன்னாடி அதுதான் முக்கியமாக பேசப்பட்டிருக்கணும். ஆனால் கடைசியில் ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிட்டாரு, ரஜினியை பற்றி பேசி அந்த போராட்டத்துக்கான மரியாதையே குழி தோண்டி புதைச்சிட்டாரு. ரஜினியை பற்றி பேசினது தான் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறிடுச்சு. நீங்கள் அந்த ஒரு விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நம்ம டாக் ஆஃப் த டவுனா மாறுச்சு அப்படிங்கிறதோட ஆதவ அர்ஜுனா பேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிஏல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அதுக்கு எதிராக அறிக்கை விட்டு கண்டிச்சு 4 நாள் கழிச்சு, ஓகேங்களா, 3 நாள் அதை பத்தி பேசல, 4 நாள் கழிச்சு அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் இன்னும் சிலர் ரியாக்ட் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில இருந்து நம்ம இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த விஷயத்துல ரஜினி அவர்களை நோக்கியும் சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது, ஆதவ அர்ஜுன் அவர்களை நோக்கியும் சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது. ஆதவ அர்ஜுன் உண்மையிலே யாருக்கு வேலை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்குது. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் தான் வேலை செய்யறாரா அப்படின்ட்டு அவ்வளவு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மனசுக்குள்ள தோணுது. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஓகேன்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்தாலுமே கூட இது ஒரே பேட்டர்ன்ல ரிப்பீட்டடா நடக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அதை நம்ம கேட்டுதான். சரி, ரஜினி அவர்களுடைய அறிக்கையை நம்ம பாத்திரலாம். தாவேக்கா கட்சியின் பாருங்க, தாவேக்கான்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு ரஜினிகாந்த். மேக்சிமம் முதல்ல ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஆதவ அர்ஜுனா வச்ச விமர்சனம் பயங்கரமான விமர்சனமா, இது வரைக்கும் ரஜினி அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்காத விமர்சனமானா இல்ல. அதாவது கம்பேரிட்டிவ்லி இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்துல 2018 இருந்து 2020 காலகட்டத்துல ரஜினி அவர்களை அடிச்ச அடி தாக்குன தாக்கு அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை, இனிமேலும் யாரும் பண்ண போறதே இல்லை. எக்ஸ்ட்ரீம். அதுல நீங்க டெத் அபியூஸும் பார்க்கலாம், என்ன சொல்றது, அவருடைய வயசுக்கு சம்பந்தமே இல்லாம ஒருமையில பேசுறதும் பார்க்கலாம். குறிப்பா நாம் தமிழர் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர், அது பாத்தீங்கன்னா ஆபாச பேச்சு ஆகட்டும், பாடி ஷேமிங் ஆகட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பண்ணாங்க. அது சம்பந்தமா இப்ப 4-5 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் வீடியோஸ் கூட பயங்கரமா வைரல் ஆச்சு. ரஜினி ஃபேன்ஸே பல பேர் ஷாக் ஆயிட்டாங்க. ஓ, இவ்வளவு பேசி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அவங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க ஆதவ அர்ஜுனா அவர்களை எதிர்த்து. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணுங்க. ஒரு விஷயத்த பார்க்கும்போது பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கணும். இப்ப ரஜினி அவர்களுடைய அறிக்கைக்குள்ள வந்துடலாம். தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அப்படி என்ன அவர் தெரிவித்திருந்தார் அப்படின்னா, ரஜினி அவர்களே அரசியலுக்கு வராம மிரட்டினது திமுக தான், அவருக்கு அந்த மன வலிமை இல்ல, அவருக்கு இல்லாத மன வலிமை எங்க தலைவருக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த மன வலிமைன்ற வார்த்தை தான் ரஜினி பீக் லெவல்ல ட்ரிகர் பண்ண. கண்டிப்பா ரஜினி அவர்கள் சொன்ன காரணம் உடல்நிலை, கோவிட். அந்த டைம்ல என்னன்னா அண்ணாத்த படத்துல இருக்கிற ஷூட்டிங் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. 120 பேர் தான் நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வரவங்க எல்லாருக்குமே அவ்வளவு செக்அப்ஸ் எல்லாம் பண்ணியும் கூட எங்களுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த 120 பேர்ல 3 பேருக்கு கோவிட் வந்துருச்சு. அப்பெல்லாம் கோவிட்னா செத்துருவாங்கன்ற அளவுக்கு இருந்துச்சு. கோவிட் ஒருத்தர் பாசிட்டிவ்னா இவனை காப்பாற்ற முடியுமான்ற அளவுக்கு பீக்ல இருந்த டைம். அப்ப அவர் அறிக்கையா கொடுக்குறாரு, இவ்வளவு பாதுகாப்பு பண்ணி வெறும் 120 பேர் இருக்கிற இடத்துலயே 3 பேருக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த பேண்டமிக் எப்ப முடியும்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நான் இப்ப அரசியலுக்கு வந்தா பலாயிரக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த என்ன சொல்றது இம்யூன் சப்ரஸர் எடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கிறதுனால. ஏன்னா 2012 அவர் டெத் பக்கத்துல போயிட்டு வந்தாரு. ஸோ ஆல்ரெடி இம்யூன் சப்ரஸர் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த கண்டிஷன்ல எனக்கெல்லாம் கோவிட் வந்தா டோட்டலா என்ன ஆகும்னு தெரியும். அண்ட் அது மக்களுக்கும் ரிஸ்க், என் தொண்டர்களுக்கும் ரிஸ்க். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கனவை உருவாக்கி நான் சிதைக்க விரும்பல. அதனால நான் சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்து சூழ்நிலைக்கு நான் விலகிக்கிறேன்றதை வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. பட் திமுக மிரட்டுச்சு அப்படின்லாம் அவர் சொல்லல. பட் திமுக மிரட்டுச்சுன்னு இவர் சொல்றாரு. அது மன வலிமைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது ரஜினியை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்குன்னு தான் நான் இந்த அறிக்கையில பாக்குறேன். என்ன சொல்றாருன்னா, அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து முதல் லைன்ல சொல்லிடுறாரு, ஆதவ அர்ஜுனா பேசுனது பொய். ஏன்னா மிரட்டிலாம் ஒருத்தங்க யாரும் அரசியலுக்கு வர விடாம பண்ணல. என் சிச்சுவேஷன் வேற. எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த, அதை கண்டிச்சு எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற கட்சி எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. குரல் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய உச்சகட்ட கோவத்தை கொட்டி தீக்கிறார். பேசாது அதிகமா டைம், ஆனா வெயிட் பண்ணி உங்களை வச்சு செய்யும் அப்படிங்கிற மீனிங்ல தான் அவர் சொல்றாரு. ரைட். இப்போ நான் இதை எடுத்துக்கிற விஷயமும் இதை பார்க்குற பார்வை என்ன அப்படின்னா, 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி அவர்களை மிக கடுமையா திமுக பண்ணியிருக்கானா பண்ணியிருக்கு, தாக்கியிருக்கானா தாக்கியிருக்கு.
இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின வீடியோ இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குது, வேணா நண்பர்கிட்ட சொல்லி போட சொல்லலாம். நம்ம தமிழர் கட்சி சொல்லவே தேவையில்ல, சுடுகாட்டுல கூட வெற்றிடம் இருக்கு போய் படுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா அது ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அம்மையார் ஜெயலலிதாவும் இல்ல, கருணாநிதி அவர்களும் இல்ல, ஒரு வெற்றிடம் இருக்கு, நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுக்கு சுடுகாட்டுல கூட தான் நிறைய எம்டி பிளேஸ் வெற்றிடம் இருக்கு, அங்க வேணா போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உனக்கு மண்டைக்குள்ளேயும் தான் ஒண்ணு இல்லைன்னா மண்டைக்கு மேலேயும் ஒண்ணு இல்லையா, பாடி ஷேமிங் பண்ணியிருந்தாங்க. இன்னும் டெத் அபியூஸ்லாம் நிறைய. ஸோ அதெல்லாம் கூட அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன டைம்ல வந்த விமர்சனம், அதனால அதை அவர் கடந்து போகலாம். இப்போ அவரெல்லாம் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி இருக்காருல்ல, அப்படின்னும் போது அவரை ஏன் இப்படி பேசி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஒருத்தங்க எடுத்து வச்சாலுமே ரஜினி அவர்கள் கடந்து போகணும்னு நினைச்சிருந்தா இந்த விஷயத்துல கடந்து போயிரு. இன்னைக்கு ரஜினி அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில அரசியல் இல்லையா அப்படின்னா 100% அரசியல் மட்டும்தான் இருக்கு. வெறும் அவர் அஃபண்ட் ஆயிட்டாரு, புண்பட்டிருக்காருன்னா இது மாதிரி அவர் 100 அறிக்கை விட்டுருக்கணும். இல்லங்க, முடிச்சிருக்க ஒரு செகண்ட். அரசியல் மட்டும்தான் இருக்கு, ஏன் இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் நடுவுல நேரடியா கிடையாது, மனதளவுல ஏற்பட்ட ஒரு டிஸ்டன்ஸ். ஏன்னா 2010 கூட 10 வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா குருவி படத்துல என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் பாட்டு பாடி இருப்பாரு ரஜினி. அதுக்கப்புறம் இந்த தலைவா படம் வருது இல்லையா, அந்த டைம்ல பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணாரு இல்லையா விஜய். அப்ப ரஜினி தனக்கு சப்போர்ட் பண்ணல, இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க எனக்காக சப்போர்ட் பண்ணல, அட்லீஸ்ட் இன்டைரக்டா வச்சு பேசி கீசி படத்தை கொஞ்சம், அதுல ஒரு பெரிய ஒரு காயம் ரஜினிக்கு இது விஜய்க்கு இருந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். ஒண்ணு. ரெண்டாவது, ரஜினி அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மனக்காயம், மன வருத்தம்னா, நான் இண்டஸ்ட்ரி லெவல்ல பேசுறேன். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து என்னுடைய ரசிகனாக விஜய் அவர்கள் காட்டிக்கொண்டு ஒரு படத்துலயும் நடிச்சு வாத்தியாரு சூப்பர் ஸ்டாரு அது இது அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டா நிறைய ரஜினி ரெஃபரன்ஸ் பண்ணி 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 பாத்தீங்கன்னா இவரு நடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி தான் சொல்றதோ அல்லது ஆட்களை வச்சு சொல்றதோ அந்த மாதிரி வந்து அவர் நான் இருக்கும்போதே என்ன கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பண்ண வச்சிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவார்ட்லாம் கூட ஒரு தடவை இதுல ஸ்டார் விஜய்ல கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல இது சீனியாரிட்டி கொடுக்குற மரியாதை இல்லை, அவர் வந்து கொஞ்சம் தலையில் எடுத்துக்கிட்டாரு அவருடைய சக்சஸ்ன்ற மாதிரிலாம் ரஜினி அவர்கள் சைடு பார்க்க ஆரம்பிக்குது. இதுல நிறைய 2 சைடுக்குமே மனசுக்குள்ள வன்மம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. இந்த இடத்துல ரஜினி அவர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஐ வாண்ட் டு டீச் ஹிம் லெசன் ஆர் ஐ வாண்ட் சரியான டைம் வரும்போது நான் ஏதாச்சும் பண்ணுவேன், ஐ மீன் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் மனசுக்குள்ள இருந்திருக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இது ரஜினி அவர்கள் பயன்படுத்திக்கிறாருன்றதுல மாற்று கருத்து இல்லை. இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் பிரதர். இப்ப நான் ஆதவ அர்ஜுனா விஷயத்துக்கு வரேன். எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி நான் கேட்டுறேன், நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி நீங்க கேளுங்க. ஆதவ அர்ஜுனா லூஸ் டாக் விடுறது இது முறையா? நீங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது முதல்ல சொன்ன வார்த்தையே என்ன தெரியுமா? ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க தாவேகா பண்ணுது. எதை பற்றினா சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், பயங்கரமான தினசரி கொலைகள்னு சொல்லி செய்திகள் கேள்விப்படுறோம், காவல்துறை மரணங்கள் நடக்குது. இதை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க தாவேகா போராட்டம் பண்ணுது அப்படின்னா அதுதான் இன்னைக்கு செய்தியா இருந்திருக்கணும், அதுதான் இன்னைக்கு விவாதமா இருந்திருக்கணும். ஆனால் அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா இவர் ரஜினியை பத்தி பேசின அந்த கமெண்ட் தான் கடைசியில செய்தியா மாறு. இப்போ நம்முடைய நண்பர்கள் தாவேகா நண்பர்கள் கிட்ட பொதுவாகவே ஆதவ அர்ஜுனா அவருடைய பேச்சை நீங்களாம் கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு எதுவுமே சம்திங் ராங்ன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க அவர் சம்டைம் லூஸ் டாக் விட்டுறாரு தான், பட் அப்படியும் ஒருத்தர் வேணுங்க, எமோஷனல் பர்சன், கொஞ்சம் கோவம் வந்தா அவர் பாட்டுக்கு இறங்கி பேசிடுவாரு, ஹிட்டர் அவரு அப்படிதான் இருப்பாரு அப்படியும் ஒருத்தர் இருக்கணும், திமுக இந்த மாதிரி தான் ஆளு கரெக்டுன்னு சொல்றாங்க. ஆனா ஆதவ் பேசுறது உண்மையிலேயே டிவி கேக்கு வேல்யூ சேர்க்குதா, ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்ல. நான் எங்க இருந்து வரேன்னா இதுல எனக்கு ஒரு அண்ணன் கூட ஒருத்தர் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாரு, அவர் வந்து டிவிக்கேவுடைய வெல்விஷர், அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு. அவர் சொல்லுவார், தம்பி இது இந்த ஒரு பர்சன் மட்டும் தனியா தெரியுறாருப்பா, ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீ பேசுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாரு, நான் சிலது மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்க வேணாம். விகடன்ல ஒரு விழா நடக்குது, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா. அதுலதான் வந்து தோழர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. அப்போ ஆதவ அர்ஜுன் விசிகால இருந்தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்களும் கலந்துக்கணும், தோழர் திருமாவளவன் அவர்களும் கலந்துக்கணும்ட்டு. தோழர் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கல, ஏன்னா அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு. அப்ப அந்த நிகழ்ச்சியில விஜய் கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில ஒரு 2 மினிட்ஸ் ஏவி மாதிரி ஒண்ணு போடுறாங்க. அந்த 2 மினிட்ஸ் ஏவின்றது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதவ அர்ஜுனாவை பிரைஸ் பண்ற மாதிரி. ஒரு 100 ஆண்டு பாரம்பரியம் மிக்க விகடன்ல என்ன பண்றாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்,
2018லயே வந்து பிரசாந்த் கிஷோரை உள்ள கொண்டு வந்தாரு. டிஎம்கேக்கு அவர் தான் பிகேவை கூட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தாரு. 2021ல டிஎம்கே வின் பண்றதுக்கு அவர் தான் பெரிய காரணமா அமைஞ்சாரு அப்படின்ட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய அளவுல பிராண்ட் பண்ற மாதிரி ஒரு ஏவி அங்க விகடன்ல வச்சு போடப்படுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவர் நீக்கப்படுறாரு இதுல இருந்து விசிகேல இருந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிவிகேல வந்து சேர்றாரு. எல்லாம் ஓகே. அங்க டிவிகேக்குள்ள வந்த உடனே அடுத்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை கூட்டு வர்றாரு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து இங்க தாவேகா மேடையில ஏத்துறாரு. பீகார் தேர்தல் நடக்க போகுது. நடக்கிறதுக்கு முன்னாடி பீகார் தேர்தல் முடிவுல பிகே என்ன ஆனாருன்னு நமக்கு தெரியும். ஆனா தேவையில்லாம பிகேவை கொண்டு வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி விஜய் இருக்கிற மேடையில நிக்க வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய தேசிய கட்சி தலைவர் மாதிரி அவர் வந்து பேசி நீங்க இப்படி பண்ணா போதும், ஆளுக்கு ஒரு 10 ஓட்டு வாங்கினீங்கன்னா போதும், பயங்கரமா இப்படி வந்துடும் அப்படி வந்துடும்ன்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் ஒன்று டிவி கேக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஒரு ஈவெண்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நேச்சுரலி அவருடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னா, லீடர் இருக்கும்போது தன்னை முன்னிலைப்படுத்துகிற அந்த கேரக்டர். லீடரை விட நான் கொஞ்சம் தைரியசாலி, லீடரை விட நான் வந்து ஒரு வேற ஆட்டிடியூடான ஆளு, ஒரு பாயிண்டா பேசுற ஆளு, போல்டா பேசுற ஆளுன்ற மாதிரி தன்னை முன்னிறுத்திக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட். இதுதான் விசிகே வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் ஆகி திரும்ப வந்து அப்படியே தள்ளிட்டாரு. இது ஆபத்து, இவங்களா ஒரு நரேட்டிவ், நானே சொல்லாத நரேட்டிவ்லாம் கிரியேட் பண்ணிட்டுக்கிறாப்ல இந்த ஆளு அப்படின்ட்டு அந்த சஸ்பெக்ஷன். அண்ட் இன்னொரு பார்வை, இவர் வந்து டிஎம்கேயோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி ஏன் வைக்கிறாங்கன்னா, திமுக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியிலுமே அவங்க ஆளுங்களை போட்டு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இன் எவ்ரி சிங்கிள் பார்ட்டி அவங்க ஸ்லீப்பர் செல், அவங்க ஆடு ஒன்று உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏன் இவரா இருக்கக்கூடாதுன்ற கேள்விதான் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றவங்க. இப்போ அவர் எமோஷன்ல பேசிடுறாருங்க, ஏதோ ஒரு ஒரு வேகத்துல பேசுறாரு அப்படின்னா, ஒரு மேடை பேச்சாளர், ஒரு ஃபேன் அப்படின்னா நான் புரிஞ்சுப்பேன், கண்டிப்பா எமோஷனலா பேசுவாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நடத்துற பர்சன் இது. எங்க ஒரு யூடியூபரா இருக்கக்கூடியவங்களே கூட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எமோஷனை வெளிக்காட்டாம கால்குலேஷனா இந்த வார்த்தையை பயன்படுத்தணும், இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் பெரிய அனுபவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், அதாவது கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குற ஒரு நிறுவனத்துடைய ஹெட் எப்படி இருக்கணும், அவங்க கால்குலேட்டிவா பேசுவாங்களா? அதாவது தான் பேசுவது என்ன, பேசினால் என்ன பின்விளைவு வரும், இது பேசினால் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற கால்குலேஷன் இல்லாம பேசிடுவாங்களா? வெறும் எமோஷன்ல மட்டும் பேசுற அளவுக்கு இருக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜி கம்பெனி லீட் பண்ண முடியுமா? ஸோ அவர் வெறும் எமோஷன்ல வார்த்தையை விட்டுட்டாரு அப்படிங்கிறத நான் நம்ப மாட்டேன். இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அவர் மேலான சந்தேகம் எப்படி தொடருது பாருங்க. 2024-25 இந்த காலகட்டங்கள்ல இப்ப இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன், கரூர் இஷ்யூக்கு அப்புறம் விஜய் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு 2021 எங்க தலைவர் திமுக தானே ஓட்டு போட்டாரு, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாருன்னு சொல்றாங்க. விஜய் சொல்ல சொன்னாரா? விஜய் அதை கேட்டாரா? எல்லாருமே பயங்கரமான எம்பாரஸ்மெண்ட். அந்த பாவத்துல உனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் விஜய் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது ஒண்ணு. அடுத்த நிக்கிறாரா அப்படின்னா அதோட நிக்கல. அந்த கரூர் இஷ்யூ நடந்தப்ப ட்வீட் என்ன போடுறாரு, கரூர் இஷ்யூவோ சம்திங் என்ன ட்வீட் போடுறாரு, கேரளா இது நேபாளத்தில் நடந்தது போல ஜென்சி புரட்சி வெடிக்கும் அப்படின்னு போட்டு அது இஷ்யூ ஆக்கி விட்டு மறுபடியும் அதை டெலிட் பண்றாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு அது மனதைரியம் இல்லாதவர்கள் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் போடக்கூடிய இந்த மாதிரி பதிவுகளை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அங்க அஃபிடவிட் அவர் போட்டு வந்துடுறாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியுடைய ஹெட்டு இந்த மாதிரியான செயல்களை ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல பண்ணுவாங்களா இல்ல கால்குலேட்டிவா பண்ணுவாங்களான்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வி. இவர் கொடுக்குற ஒரு விஷயமும் விஜயை கொண்டு போய் ஒரு சிக்கல்ல மாட்டி வைக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. டிஎம்கே ஓட்டு போட்டாருங்கிறது, புரட்சி வெடிக்கும்னு பேசுறது, அதுக்கப்புறம் இன்னொரு வேலை செய்யறாரு, விசிகே பத்தி பேசுறாரு. இப்போ நம்ம ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா டிவிகேடைய ஓட் பேங்க் எல்லா செக்டார்ல இருந்தும் இருக்கு, எல்லா சமூகத்துல இருந்தும் இருக்கு அப்படின்னாலுமே கூட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்துடைய வாக்கு வந்து டிவிகேக்கு நிறைய இந்த வாட்டி போகுது. விசிகேவுடைய ஓட் பேங்க் அதனால பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால பாதிப்பு யாருக்கு? திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் பேசும்போது விசிகேல 20 பேர் கூட இல்லை, அந்த கட்சியில ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு மேடையில பேசுறாரு. அப்படி பேசினா என்ன ஆகும்? ஈகோ ட்ரிகர் ஆகுமா? என்னதான் விஜய் மேல சாஃப்ட் கார்னர் இருந்தாலுமே, என்னதான் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடலாம், நம்ம விசிகேக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்லாம் வந்து அந்த இளைஞர்கள் நினைச்சிருந்தாலுமே கூட, என்னடா அதுக்குன்னு நம்ம அண்ணனை இப்படி கேவலம் பேசுறாங்க,
டக்குன்னு அவங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் ஞாபகம் வரும். இவங்க என்ன இருந்தாலும் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர் தானே இவரு. நம்ம அண்ணனை வந்து டக்குன்னு 20 பேர் கூட உங்க கட்சியில் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு போறாங்க அப்படின்ற அந்த ஈகோ டிக்கர் ஆகுமா? அப்ப நாளைக்கு அண்ணன் கேவலமா தோத்தாருன்னா இன்னும் தானே கேவலம் பேசுவாங்க. பேசாம நம்ம அண்ணனே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிவிகேக்கு ஓட்டு போடலாம் நினைச்சிருக்கிறவங்க கூட விசிகேக்கு போடலாம்னு நினைப்பான்ல. இது யாருக்கு பலம் சேர்க்கும்? திமுக கூட்டணிக்கு தானே பலம் சேர்க்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் விட்டணும்? நீங்க இதெல்லாமே ஒன்னொன்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. விஜய் இருக்காரு, என்ன சொல்லலாம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்க தலைவரோட டிபேட் பண்ணட்டும், இது சொல்றாங்கன்னா இதை சொல்லிட்டு இப்படியே நிறுத்திடணும், தைரியம் இருந்தா நீங்க வாங்க அப்படின்னு பேசட்டும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஒரு அறிக்கை விட்டு போயிடலாம். ஆனா இவரு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் என்னோட நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? ஏன் உங்களை நீங்க முன்னாடி நிறுத்துறீங்க? ஒரு மாதிரி இன்டைரக்டா விஜய் விவரம் தெரியாதவரு, நான் ரொம்ப விவரம் தெளிவுன்ற மாதிரி நீங்க காட்டிக்கிற மாதிரியே ஒண்ணு பண்றீங்கல்ல. இது வந்து உங்க தலைவரை சைக்காலஜிக்கலா உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில நீங்க கொஞ்சம் டம்மி பண்ணி நீங்க உங்களை டாமினேட் பண்ற மாதிரி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல வருது. சரி, இதோட நிறுத்தினாரா அப்படின்னா அதோடய நிறுத்தல. இன்டென்ஷனலா ட்ரோல் மெட்டீரியல் ஆகிற மாதிரி அவர் சம்டைம்ஸ் பேசுறாரு. ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம எஃப்ஐஆர்லாம் டெலிட் பண்ணிடுவோம், நம்ம கட்சி மேல நம்ம கட்சிக்காரங்க மேல இருக்கிற எஃப்ஐஆர்லாம் டெலிட் பண்ணிடுவோம்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ ஏற்கனவே இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அரசியல் புரிதல் இல்லாதவங்க அப்படி இப்படின்ட்டுலாம் மக்கள் வந்து மக்கள்ன்றத விட கட்சிகள், எதிர்கட்சிகள் அவங்கள வந்து எப்படா தட்டலான்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்குது. அப்போ இவ்வளோ கான்டென்ட் கொடுப்பாங்களா? இவ்வளோ கான்டென்ட் ஒருத்தர் வந்து எமோஷன் ஆகி ஏதோ ஒரு வேகத்திலேயே கொடுப்பாங்களா, இல்ல கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் தான் வந்து ஏன் இவர் வந்து உண்மையிலேயே டிவிகேக்கு தான் வேலை செய்யறாரா, இல்ல வந்து வேற யாருக்குன்னா வேலை செய்யறதுக்காக டிவிகேக்கு வந்திருக்காரா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்புது. இன்னைக்கு இப்ப ரஜினி விஷயம், ரஜினி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது இதோட நிக்காது. ரஜினி மக்கள் மன்றத்துக்கு இது போகும், மறைமுகமா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க தீவிரமா வேலை செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரு பெரிய கமெண்டா, இதனால வந்து மிகப்பெரிய அப்படியே ரஜினி அப்படி புண்பட்டாரானா அப்படி நான் பார்க்க கூடாது. ஓகே, ஒரு சாதாரணமான விஷயமா கூட நம்ம இதை எடுத்துட்டு போகலாம். பட் இந்த டைம்ல இது தேவையா? ஏன் அதை பேசணும்? அதனால இப்ப வந்திருக்கிற இந்த சிக்கல்லாம் விஜய் தானே பாதிக்குது. விஜய்க்கு தெரியாதா? சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான் அப்படின்ட்டு கடைசியா விஜய் பேசிட்டு வராரு அரசியல் வரதுக்கு முன்னாடி. மறுபடியும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரஜினி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு, சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் சரி பண்றாரு விஜய். ஒரு மாதிரி எல்லா தரப்பையும் பழைய பகையெல்லாம் இருக்குது, ஃபேன் வார்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு மாதிரி அரவணைச்சு அப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கு தாங்க இழக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அப்ப இவங்க தான் கவனமா இருக்கணும். கூட இருக்கிறவங்களே இப்படி டேமேஜ் பண்ணி வச்சா எப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேல. இன்னும் நிறைய இருக்கு, பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோல. நீங்க உங்களுடைய பொன்னான இறுதி கருத்துக்களை சொல்லி. இறுதி கருத்துன்னு இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஜினிகாந்த் இந்த அறிக்கை விடாமல் இருந்திருக்கலாம்னு சொல்றீங்க, அவர் விட்டது கரெக்டுன்னு நான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, இது எல்லாம் விஜயோட டைரக்ட் சர்வைலன்ஸ்ல தான் அதெல்லாம் நடக்குது. விஜய் எதுலையாவது ஒன்லையாவது வந்து இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும். நம்பர் 1. இன்னொன்று, இதை வந்து ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கப்படும். நீங்கள் சொன்னீங்க சீமான் அவர்கள், சீமான் என்டிகேல இருக்கிறவங்க நிறையா பேசியிருக்காங்க. என்டிகேல இருக்கிறவங்க அவ்வளோ பயங்கரமான போராட்டங்கள் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பப்ளிக் பிரச்சனை எதுக்குமே அவங்களோட தலைவர் விஜய் குரல் கொடுத்தது கிடையாது. இல்ல 1-2 பண்ணிருக்காங்க. அஜித் குமாருடைய லாக்அப் டெத், ஒரு என்டிகேல இருக்கிற சீமானன் அளவுக்கு அவனே என்டிகேன்னு இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா அப்படித்தானே பார்ப்பாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரொட்டஸ்ட்ல நீ சம்மந்தமே இல்லாம நீங்க வந்து உங்க மேல தொடர்ச்சியா வந்து விமர்சனம் இருக்கு. நீங்க வந்து கரூர்ல ஓடி போயிட்டீங்க, ஆதவும் ஓடி போயிட்டாரு தானே சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும். எல்லாருமே ஓடி போயிட்டீங்கன்னு ஒன்று இருக்கு. அவர் என்ன நினைச்சிருக்கலாம், இப்படி இருந்துட்டு வந்து இப்படி ஒரு பின்னணியில இருந்து வந்துட்டு இப்போ வரைக்கும் நீங்க எந்த குரலுமே கொடுக்காம நீங்க இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து நான் பயந்து போயிட்டேன்னு ஆதவ் அந்த இடத்துல சொன்னதை ரஜினி வந்து கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கு, இரிட்டேட் ஆயிருக்கலாம். கண்டிப்பா. ஊஸ் ஆதவங்க எனக்கு தெரியல, ஆதவ் என்ன ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணாரா, ஏதாவது நாட்டுக்கு சேவை செஞ்சாரா? ஒரு பெண்ணை வச்சுட்டு டிங்கி டிங்கன்னு திருக்குறள் பேசிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு, நீ ரஜினிகாந்தோட வரலாறு என்ன, எவ்வளோ வருஷமா இருக்காரு, தமிழரா இல்லாட்டினாலும் தமிழுக்காக குரல் கொடுத்துட்டு என்னை வாழ வைக்கும் தெய்வம்னு சொல்லிட்டு இங்க தானே இருக்காரு அவரு. நீ எப்படி சம்மந்தமே இல்லை. சரி, திமுக ஓட்டு போடுறது நீங்க சொன்னீங்களா, விஜய் வந்து எதுக்குங்க அதெல்லாம் நீங்க பேசுறீங்க, அளவா பேசுங்கன்னு ஆதவ் கிட்ட சொல்ல, அவர் தானே தலைவர், எதுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்குறாரு ஆதவுக்கு?
எனக்கு இது அந்த விமர்சனம் தான் விஜய் அவர்கள் மேல அவர் சுற்றி இருப்பவர்களை அவர் ஏன் தன்னை கட்டுப்பாட்டுல அவர் வச்சுக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். டைமுங்க. ஏன்னா நான் வந்து டிவிக்கு அவர்கள் என்ன வேணா திட்டலாம். விஜய் வாய்ஸ் அவுட் பண்ணணும். லீடர்னா வெளில வந்து பேசணுங்க. இது வந்து நம்ம பேசக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல வந்து ஏன் ஆதவ் நீ சொன்னது தப்பு. ஏன் ட்விட்டர்ல ட்வீட் போயிட வேண்டியது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆதவ் பேசுனதுக்கு. விஜய் நீங்க சொன்னீங்க பர்த்டேக்கு வந்து ஒன்லி சூப்பர் ஸ்டார்னு சொல்றாருல. இந்த பிரச்சனை நடந்து 3 நாளுக்கு அப்புறம் தானே தலைவர் வந்து இது ட்வீட் பண்ணியிருக்காரு. ஏன் விஜய் வந்து நெக்ஸ்ட் டேவே சொல்லாமே நான் மன்னிச்சுக்கிறேன் அவர் பேசினதுனால. என்ன பெரிய ஹிட்டர் அவரு. இது என்னன்னா டிவிகேக்குள்ள இவர் ஒரு குரூப் வச்சிருக்காரு சரியா, அந்த வார் ரூமை வச்சு ஆதவ ப்ரமோட் பண்றது. ஃபர்ஸ்ட் விஜய் வந்து பேச தடுக்கிறதே இந்த கேங் தான். இவங்க ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்களா, என்ன ஆதவன்னு இப்போ அப்படியே கிழிச்சிட்டாரு. சரி திருமா வந்து துரத்தி விட்டாருன்னு சொன்னீங்களா, திருமா கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஆஸ்டான் மார்டின் கார் ஒன்று வச்சுப்பார். அண்ணனை வந்து அண்ணன் நீங்க உட்காருங்கண்ணா நம்ம இந்த வண்டியில போவோம். அப்படியே கார்ல உட்காந்து அண்ணன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ அப்படியே அண்ணன் முன்னாடி இப்படி ஒரு ஸ்டில்ல கொடுத்துட்டு அப்படியே இருக்காது. யாருக்குங்க இதெல்லாம் பிடிக்கும்? டென்ஷன் தானே ஆவாங்க. அது என்ன இவ்வளோ வருஷமா அண்ணனோடய டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணனோட ப்ரொட்டஸ்ட் வந்து அண்ணனுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு அண்ணன் கூடயே இவ்வளோ வருஷமா டிராவல் பண்றவங்க இருக்காங்க. நீ நேத்து வந்தவன் நீ வந்து அப்படியே வந்துட்டு அண்ணனை க்ளோஸா வச்சுக்கிட்டு நீ சொல்றத அண்ணன் கேட்டாருன்னா கோவப்பட தான் செய்வாங்க. இது திருமாவளவனுக்கு தெரிஞ்சு அதனாலதான் ஆதவ அமிச்சார். சரியா, ஆதவா ஒன்றும் வெளில வரல. இதெல்லாம் சும்மா பில்டப் பண்ணிட்டு தான் ஆதவ அமிச்சது. தோழர் தான் அமுச்சு விட்டுருக்காரு. நீ கிளம்பா போதும், நீ இது மாதிரி எல்லாருமே பேசி கேட்டுட்டேன், எல்லாருமே ஒரே டைம்ல சொல்றாங்க, எனக்கு கட்சி தான் முக்கியம்னு அமுச்சு விட்டார். இப்போ அங்கே இருந்து டிவி கேக் போயாச்சு. அங்கேயும் அதே டாமினேஷன். எங்க போனாலும் இந்த ஜோஸ் மார்ட்டினா யாரு, இவரோட ஏங்க அவர் ட்வீட்லாம் உண்மையா தெரியுதுங்க எனக்கு. அவர் எச்சரிக்கையா இருங்க, இது ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவர் ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கு. அவர் எனக்கு யார் என்ன அவர் கட்சி என்ன வேணா நடத்திட்டு போட்டோம். அவர் ட்வீட்டை பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது இவர் பண்றது கரெக்டா எக்ஸாக்டா அவர் சொல்றதுக்கு மேட்ச் ஆகுது. எங்க போனாலும் நீ என்ன டாமினேட் பண்ற. இந்த செயலால 100 ஓட்டு குறையுதுனால லாஸ் தான் கண்டிப்பாங்க. இல்லங்க நீங்க தலைவரை டம்மியாக்குறீங்க. அதுதான் சரியா, டிவிகேவோட தலைவர் தானே. எங்க தலைவர் ஒரு கட்சி தலைவரும் என்னங்க தொண்டை தண்ணி வத்தி போக கத்திட்டு இருக்காங்க. நீ என்ன வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் என்ன மாதிரி ப்ரொட்டஸ்ட் இல்ல. நான் என்ன சொல்றேன், நயினா நாகேந்திர அவர்களே த்ரிஷா பத்தி விமர்சனம் பண்ணார். அவரு வந்து ஒரு கட்சியோட தலைவர். அவரே 2 நாளுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டார், இல்ல நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், தலைவர்கள்னா கீழே இருக்கிறவங்கள எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் ஃபர்ஸ்ட். இது வைக்காத வரைக்கும் டிவிகேவா இருக்கட்டும், டிவிகே பண்ற எந்த செயலும், அதுவும் வயசுல பெரியவங்க தலைவர் மாதிரி ஆட்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சேம் வாட் என்டிகே கோஸ் த்ரூ. அதேதாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. சீமான் என்ன பேச போறாருன்றது முன்னாடி இருந்து வேற ஒருத்தர் சொல்லுவான், முன்கூட்டியே வேற ஒருத்தர் சொல்லுவான். என்ன அறிக்கை விட போறாருன்னு முன்கூட்டியே இன்னொருத்தர் சொல்லுவான். அதே மாதிரிதான் தன்னை முன்னிறுத்துறது, அல்லது வந்து தன்னை வந்து இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லான ஃபேஸா கொண்டு வர்றது. அவருடைய ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, சீமான் அண்ணன் வந்து ஒரு கவனிப்பற்ற ஒரு இடத்துக்கு அப்படியே போறாரு பாருங்க. தன்னை பிராண்டிங் பண்ணி இன்னொருத்த கொண்டு போறான் பாருங்க. இதே மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம அந்த சைடும் பார்க்க முடியுது. ஸோ எந்த இடத்துலயுமே தலைவர் வந்து அந்த பொசிஷனை விட்டு கொடுக்க கூடாது. இல்ல அந்த ப்ரொட்டஸ்ட்ல அது அன்வான்டடுங்க. ரஜினி ஏங்க அந்த ப்ரொட்டஸ்ட் பத்தி யாருமே பேசல கடைசியில. இல்ல அது இவ்வளவு முக்கியமான ப்ரொட்டஸ்ட். அதுல நீங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க தலைவரை பத்தி நீங்க பேசுறது ஒரு ராங். அந்த கம்பேரிசன் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நீ ஒரு சின்ன பையன். நீங்க வந்து நான் தான் ஒரு கம்பேரிசன் சொன்னேன். என்டிகேலாம் பல போராட்டம் நடத்திருக்கு சரியா. அதையாவது அவர் பாப்பாரு. அவங்களாம் ரோட்ல இருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குறைஞ்சபட்ச மரியாதையாவது இருக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீ யாரா என்னை பத்தி பேசுறதுக்கு தானே இருக்கும் தலைவருக்கு. இது வந்து முழுக்க கோவம். அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது நான் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை இப்படியெல்லாம் விடக்கூடாது. நீங்க என்னடா பண்ணிருக்கீங்கன்னு தானே கேட்பாரு. ஒரு பிரச்சனை நடந்தது, அவங்க ஹேண்டில் பண்ற விதத்தை உலகமே பார்த்துட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பத்தாவது விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு பேசுற ஆள் தான் நம்ம. இவ்வளோத்தையும் தாண்டி இவ்வளோத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா இது கரெக்ட் கிடையாது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா விஜய் வெளில வரணும், அதை வாயை மூடுன்னு சொல்லணும். நான் தான் எங்க தலைவர், நீ கிடையாதுங்கிற எப்போ சொல்றாரோ அப்பதான் அந்த கட்சி வழங்கும். 4 வரி நான் அந்த நோக்கத்துல சொல்லலைங்க. ஆனா அவர் பெரிய மனுஷன், அதனால ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஒருவேளை இதனால யாருன்னா காயப்பட்டிருந்தா, அவருடைய ரசிகர்களோ காயப்பட்டிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சு. நான் இன்னொன்னு பார்த்தேன், ஒரு சில பேர் டிவிகே மதுரை ஐடிவிங்னு என்ன போட்டிருக்காங்க, எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணாத ரஜினிகாந்த் வந்து இதுக்கு வந்து வாய்ஸ். ஏங்க விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் எதுவுமே வாய்ஸ் அவுட்லாம் பண்ணது கிடையாது. ப்ராக்டிக்கலா பேசுவோம். அவனே விஜய் அவங்க கேட்குற கேள்வியில சினிமானா சினிமால எல்லாம் எப்படி வாய மூடிட்டு இருக்காங்க. எல்லா கட்சி எந்த தலைமை வந்தாலும் வாய மூடிட்டு தான் இருப்பாங்க. எங்க பேசணுமோ அதை தான் பேசணும். அரசியலுக்கு வந்தக்கப்புறம் குரல் கொடுத்தாரா விஜய்? எதுக்காது இறங்கி இருந்து சண்டை போட்டாரா? கிடையாது.
சரியா? இங்க ரஜினிகாந்தை கம்பேர் பண்றதே வெரி இம்மெச்சூர் பிஹேவியர் நான் சொல்ல வரேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ரஜினி இன்னைக்கு எலெக்ஷனை சந்திக்க போறது இல்ல, அரசியல்லையும் இல்ல. அவருக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அவர் சேஃப் சொன்ன அவர் அசிங்கப்பட்டாலும் இவ்வளவு அசிங்கப்பட்டோம் அவர் அரசியலுக்கு வராம சினிமாலேயே அவர் வந்து அதுலயே இருந்துட்டாரு. ஸோ அவரை நீங்க வந்து கொச்சப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்றேன். அதுவும் இல்லாம இது அரசியலுக்கு விஜய் வந்தாச்சு, இன்னும் அந்த வந்து இந்த ஃபேன் வாரை வந்து தயவு செஞ்சு எடுத்துட்டு வராதீங்க. அரசியலா பாருங்க. அவர் அரசியலுக்கு வரல, அவர் சினிமா நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க. அதுக்கான அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கரெக்ட் தான். ஏன்னா இப்போ சீமான் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ஆகட்டும் அவ்வளோ பேசிட்டு ரஜினி அவர்களை இன்னைக்கு அவர் வரலன்னு உடனே பாருங்க, அங்கிருந்து வர 1000 ஓட்டோ 10,000 ஓட்டோ ஏன் விடணும், போ அவரை பத்தி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடு, அவர் கூட நின்று போட்டோ எடு, அவர் கூட மறுபடியும் அன்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கோ, அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போறாங்க பாருங்க. ஸோ இழக்கிறதுக்கு உங்க கையில தான் நிறைய இருக்கு. தேர்தலை நீங்க தான் சந்திக்கிறீங்கன்னு போது நீங்க தான் கூடுதல் கவனமா சில நெளிவு சுழிகள் எல்லாமே ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறது தானே உங்களுக்கு லாபம். அதுதான் நம்ம சொல்றோம், அதுதான் எல்லாரும் விமர்சனமா. ஏன்னா அந்த வேகம் விவேகம்லாம் அந்த கரூர் இன்சிடென்ட்ல ஆதவ் யாருன்னு முக்காவாசி பேர் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நாளா அவர் சீன்லேயே இல்லை. திடீர்னு வந்து என் மனநிலை வந்து ரொம்ப இதுவா இருந்ததுனால நான் யாரையும் பார்க்கல. நீங்க தான் ஹிட்டர் ஆச்சே சொன்னீங்களே, யாரையும் நீ நிக்க வேண்டியதானே. அவரு உங்க கட்சி தலைவர் பெரிய ஆர்டிஸ்ட். அவர் வந்து கூடனா வந்து 1,00,000 பேர் கோடி பேர் கூடுவாங்க. நீ வந்து நின்னா எவ்வளவு பேர் கூட போறாங்க. அவர் இடத்துல இவ்வளவு பேசுறல, நான் தான் அவர் இடத்துல இருந்து எல்லாம் அந்த இடத்துல நீ நிக்க வேண்டியதானே. நீ நின்று அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியதானே. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிக்க வேண்டியதானே. இல்ல உன் கூட இருக்கிறாங்களே ஒரு 3-4 பேர் புசியானது அவங்களாம் போய் நிக்க வேண்டியதானே. அது எப்படி ஒரே டைம்ல எல்லாம் போனீங்க? யாருக்குமே பர்மிஷன் தரல அப்படின்னு தான் அவங்க கிளைம். ப்ரோ நான் ஒன்று சொல்லிட்டா, பர்மிஷன் தராங்களோ இல்லையோ அந்த இடத்துல பர்மிஷன் தரலனாலும் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்று கைதியாகிறதுக்கு ரெடியா அவங்க அந்த இருக்கணும். ஏன் அரெஸ்ட் ஆனா என்னங்க? ஏன் எவ்வளவு தலைவர்கள் அரெஸ்ட் ஆகலையா? போய் 3 பேர் நில்லுங்க, டிவிக்காக நாங்க இருக்கோம், அவர் வந்து ஆர்டிஸ்ட், அவருக்கு வந்து கொலை மிரட்டல் வருது, அடிச்சிருவோம்னா சொல்லி மிரட்டுறதா இன்டர்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு, நாங்க வந்து நிக்கிறோங்க அந்த இடத்துலன்னு சொல்லி நீ போய் நிக்க வேண்டியதானே. அது நீ பண்ணியா? இவ்வளவு நாளா உன்னை ஏத்துக்கிட்டு இவ்வளவு நாளா எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, நீ மீண்டும் மீண்டும் எல்லாருமே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? எலெக்ஷனுக்கு இன்னும் 40 நாள் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்ப வெளில வந்து வாய்ஸ் அவுட் பண்ண போறீங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. இதான் நான் என் பாயிண்ட்ல சொல்லக்கூடிய பொதுவான பார்வையாளர்களாகட்டும், அல்லது தாவேக தோழர்களாகட்டும், அல்லது ரஜினி அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், என்ன கருத்து சொல்றாங்க, அவங்க அக்ரி பண்ற இடங்கள் எது, டிஸ்அக்ரி பண்ற இடங்கள் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி பிரதர். அடுத்த வீடியோவில் பேசுவோம்.